தமிழகத்தில் தற்போது அமலுக்கு வந்துள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி ஜூலை 25ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது தெரிவித்துள்ளது. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் இன்று சென்னையில் தொடங்கியது. சென்னையில் அந்த கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கே பாலபாரதி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் காரத், ஜி ராமகிருஷ்ணன், மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது முதல் தீர்மானம் என்பது தற்பொழுது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அமல்படுத்தியுள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி, அதாவது ஜூலை 25ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் குறியீட்டின் உயர்வுக்கு தகுந்தாற்போல் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதை கண்டித்தும் அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிக்கும் தமிழ்நாடு அரசின் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளின்படி மாதந்தோறும் மின் அளவு கணக்கிடும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தமிழ்நாடு அரசே உற்பத்தி செய்யும் வகையில் புதிய மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட அந்த பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு பல்வேறு வலியுறுத்தல்கள் இந்த ஒன்றிய குழு கூட்டத்தில், மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நலனை முன்வைத்து நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக அனைத்து தரப்பு பொதுமக்களும், வணிகர்களும், சிறு குறு தொழில் முனைவர்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. இரண்டாவதாக தற்பொழுது தமிழ்நாட்டில் நடந்துள்ள நீதிக்கு புறம்பான காவல்துறையினரின் மோதல் கொலைகளுக்கு சிபிஐ, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது தீர்மானம் இந்த காவல்துறைக்கு கண்டனம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இந்த மாதம் 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டது தொடர்பாகவும் அதனுடைய கொலையாளிகளில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளதற்கும் தற்பொழுது கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.